போது திமுகவே தீய சக்தி சொன்ன விஜய் அவர்கள் இப்ப எப்படி அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை மட்டும் கூட்டணிக்கு அழைக்கிறாரு? எப்படி பாக்குறீங்க? அப்ப அதிகாரத்துக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு கீழ்த்தனமா, எவ்வளவு கேவலமா நீங்க எதிர்த்தீங்க திமுகவையும், திமுகவோட கூட்டணி கட்சிகளையும். திமுக தீய சக்தி தீய சக்தி தானே சொல்றீங்க. அப்ப திமுக கூட்டணியில இருக்க எல்லாமே தீய சக்தி தானே. இது காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த கூட்டணியை எப்படி தமிழர்கள் ஏத்துக்குவாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? தமிழர்கள் எப்படி ஏத்துக்குவாங்கன்னா, இப்ப எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாமே இப்ப வேதனைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஏன்னா விஜய் தனியா நிக்கிறாருன்றதுக்காக தான் இந்த ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவர் பின்னாடி எடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பழைய மாதிரி அவங்க போட்டு போயிருவாங்க. எந்த மாதிரி சூழல்ல நிக்கிறாரு பாத்தீங்களா? நீங்க யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ, நீங்க யாரெல்லாம் ஊழல்வாதி தீய சக்தி இப்படி எல்லாம் பேசுறீங்களோ, இன்னைக்கு அங்கதானே போய் ஒவ்வொரு அலுவலகமா போய் நின்னுக்கிறீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. இப்ப ஒவ்வொரு கட்சி அலுவலகமா, கட்சி தலைமையோட அலுவலகத்துக்கு நீங்க போய் உங்க ஆளுங்க போய் நிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க அதிகாரத்தை பார்க்கணும். எப்படியாவது அதிகாரத்தை கை. யார் சொன்னது? பொட்டியா காசு வாங்கிக்கினேன் திமுக கூட காங்கிரஸ் இருக்குன்னு யார் சொன்னது? விஜய் தானே சொன்னாரு. பொட்டியா வாங்கிக்கினேன் காங்கிரஸ் திமுக கூட இருக்குது, திமுக பொட்டியா கொடுக்கறத வாங்கிக்கினேன் காங்கிரஸ் இருக்குது, அது தீய சக்தி இல்லையா? சரி, இப்ப நீங்க போய் காங்கிரஸ் கிட்ட நிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு பொட்டி குத்தீங்க? நீங்க எவ்வளவு பொட்டி பேரம் பேசிக்கிறீங்க? அப்ப எது இப்ப நீங்க தூய சக்தினா எதை வச்சு தூய சக்தி? அதிகாரத்திலையும் பங்கு கேட்பான். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்துட்டு நீங்க எந்த பிரச்சனைக்கு நாளைக்கு மக்கள் பக்கம் நிப்பீங்க? நாளைக்கு காவிரியில தண்ணி வேணும், கர்நாடகா சண்டை போடணும், போடுவீங்களா? காங்கிரஸ் வாங்கி கொடுக்கணும். 6 மாசத்துல விஜய்க்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனும் கண்ணீர் விட்டு அழுவுல. நீங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 6 மாசத்துல இது நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. தம்பி, ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு வருது பாத்தீங்களா? தாவேகா பிரமுகர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? செய்தியில பாக்குறீங்களா? லைவ்ல ஓடுனது பாக்குறீங்களா? எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அட்டூழியம் நடக்குது. ஒரே வாரம் தான் நீ அதிகாரத்துல உட்காந்துட்டா. காங்கிரஸ் என்ன எதுக்கு வேணும்? தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் எதுக்கு தம்பி? நீ தமிழர்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது சொல்லு. காங்கிரஸ் தமிழர்களுக்கு செஞ்ச ஒரு நல்லது சொல்லு. காங்கிரஸ் மொத்த நாசக்கார திட்டத்தை கொண்டு வந்தவன் காங்கிரஸ். அவனை கூட வச்சு நீ எப்படி நீ மக்களை காப்பாத்துவ? எப்படி? விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து போராடி கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி மே 18க்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. வருகின்ற 18ஆம் தேதி மறைமலை நகரத்துல அவங்களுக்கு, அதாவது மே 18 இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்த தயாராகிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய வழி ஒண்ணு இருக்கும். என்ன வழி தெரியுமா? யாருக்காக நீங்க போராடுறீங்களோ, யாருக்காக நீங்க எந்த மக்களுக்காக போராடுறீங்களோ, யாரோட உரிமைகளுக்காக போராடுறீங்களோ, யாரை தன்மானமா வாழ வைக்கணும், கையேந்த வைக்க கூடாது, அவங்கள பிச்சைக்காரங்களா மாத்தக்கூடாது. கையேந்தி பட்டு புடவைக்கும், சேலைக்கும், வேட்டிக்கும், அரிசிக்கும், ஒரு நாள் இப்ப பொங்கல் வந்தா அங்க போய் வெள்ளத்துக்கும் கரும்புக்கும் உங்களை கையேந்தி பிச்சைக்காரங்களா வாழ வைக்காம, உங்களை தன்மானத்தோட சுயமரியாதையோட உங்களை வாழ வைக்கணும்னு போராடுறோம் பாத்தீங்களா? அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்பட்டு இப்போ நீங்க செய்யற அந்த மக்களுக்கு நீங்க போராடுற போராட்டம் அவங்களுக்கு புரியாம ஒரு திரை கவர்ச்சி பின்னாடி இப்படி போகும்போது அதுதான் ஒரு வழி உண்டாகும். ஆனா வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. விஜய் அவர்கள் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதியில வெற்றி பெற்றாரு. அவர் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 11 சீட்டு கம்மியா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக உள்ளடக்கிய கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கேட்காம திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள்கிட்ட மட்டும் ஆதரவு கேட்டிருக்காரு. பொதுவாகவே அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா, தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரமே பண்ணாரு. அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணியில இருந்த கட்சிகளை கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு. இதுல காங்கிரஸ் போய் கூட்டணியோட சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா கவர்னருக்கு எதிராக போய் பிரச்சாரமும், அதாவது ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காங்க. இப்படிங்கிற பட்சத்துல இப்போ காங்கிரஸ் 5 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல திமுக ஓட்டு தான் இருக்குது. அதே மாதிரி விசிக ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுல திமுக ஓட்டு தான் இருக்குது. இப்படிங்கிற போது திமுகவே தீய சக்தி சொன்ன விஜய் அவர்கள் இப்போ எப்படி அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை மட்டும் கூட்டணிக்கு அழைக்கிறாரு? எப்படி பாக்குறீங்க? இதுதான் அரசியல், மக்களுக்கான அரசியல் கிடையாது. இதுதான் வாக்கு அரசியல். புரியுதா உங்களுக்கு? அண்ணன் அடிக்கடிக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, மக்களுக்கான அரசியல். அண்ணன் பண்றது, சீமான் அண்ணன் பண்றது மக்களுக்கான அரசியல். இப்ப இவங்க பண்றது தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல். இப்ப அவங்களுக்கு தேவைப்படுறது அதிகாரம் இல்லையா? இப்ப அதிகாரத்தை அடையிறதுக்கான அதுக்கான அரசியல் இப்ப அவங்க பண்றது. அப்ப அதிகாரத்துக்கு வர்றதுக்காக நீங்க எவ்வளவு கீழ்த்தனமா, எவ்வளவு கேவலமா நீங்க எதிர்த்தீங்க திமுகவையும்,
திமுகவோட கூட்டணி கட்சிகளையும். இப்ப திமுக தீய சக்தின்னு தானே சொல்றீங்க. அப்ப திமுக கூட்டணியில இருக்க எல்லாமே தீய சக்தி தானே. அது கூட்டணியில இருக்க எல்லாமே திமுகவோட ஓட்டு தானே எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு மாறி போயிருக்கு இல்லைங்களா? இப்ப காங்கிரஸ் ஆகட்டும், விசிகா ஆகட்டும், மற்ற கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், எல்லாத்தோட இதுலயுமே திமுக ஓட்டு தானே இருக்குது. உங்களுக்கு கூட்டணி கட்சியில தம்பி, உங்களுக்கு கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் 100 ஓட்டு அந்த கூட்டணி கட்சி உழுது அப்படின்னா அதுல 99 ஓட்டு திமுக ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? ஒரு பூத்துல 100 ஓட்டு சரிங்களா, ஒரு 500 ஓட்டு ஒரு பூத்துக்கு, இல்ல ஒரு 600 ஓட்டு உழுது அப்படின்னா இந்த 100க்கு ஒரு ஓட்டு மட்டும்தான் அந்த கூட்டணி கட்சி தலைவரோட ஓட்டு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீதி திமுக ஓட்டு. 100ல 90, 98, 99 ஓட்டு திமுக ஓட்டு. இப்ப நீங்க ஒரு பூத்துல ஒரு 500 ஓட்டு நீங்க விழுது அப்படின்னும் போது இதுல 450 ஓட்டு திமுக ஓட்டு, 50 ஓட்டு தான் இந்த கூட்டணி கட்சியோட ஓட்டா இருக்கு. அது கூட இருக்குமான்னு தெரியல. இப்ப காங்கிரஸுக்கு ஓட்டு கிடையாது, உங்களுக்கே தெரியும். காங்கிரஸுக்கு இங்க எங்கேயுமே இங்க ஆளும் கிடையாது, ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்க பொறுப்புலயே ஆளுங்க கிடையாது. காங்கிரஸுக்கு பொறுப்பு இருக்கணும், ஒவ்வொருத்தரும் பொறுப்பு போடுறோம் பாத்தீங்களா, அந்த பொறுப்புக்கே ஆளுங்க கிடையாது. இப்ப அந்த அளவுக்கு தேஞ்சி காஞ்சி போய் கிடக்குற காங்கிரஸ் அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப திமுக ஓட்டு தான் அங்க இருக்கிறது. 99.9% திமுக ஓட்டு தான் காங்கிரஸ் கிட்ட. விசிகா கூட நீங்க விட்டுருங்க, விசிகா கிட்ட கூட அவங்களுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா, அவங்களுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குது. அப்ப இதுல அதிகமா காங்கிரஸ் கிட்ட இருக்கிற ஓட்டு திமுக ஓட்டு தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்ப இல்ல, முன்ன உள்ள கம்யூனிஸ்ட் இப்ப கிடையாது. இப்ப அந்த பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் கம்யூனிஸ்ட் யாரும் ஓட்டு போடுற ஆளுங்க கிடையாது. அப்ப அதுவும் திமுக ஓட்டு தான் எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எல்லாமே இப்போ காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்க நிக்கிற தொகுதியில மேக்சிமம் திமுக பொறுப்பாளர்கள் தானே இறங்கி வேலை பாக்குறாங்க. ஆமா, இவங்க எந்த காலத்துல வேலை பார்த்துக்கிறாங்க? காங்கிரஸ்காரங்க எந்த காலத்துல வேலை பார்த்துக்கிறாங்க? அதுலயும் குறிப்பா கம்யூனிஸ்ட் நிக்கிற தொகுதியில முழுக்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல ஒரே ஒரு நல்ல விஷயம், கம்யூனிஸ்டுக்காரன் இங்க இருந்து பணம் வாங்குவான். புரியுதா உங்களுக்கு? தேர்தல் நிதி வாங்கிக்குவோம், ஆனா இவன் கொடுக்க மாட்டான். அதையும் கொடுக்கறது திமுக தான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு இது, ஐயோ நம்ம குத்துறக்கூடாது. ஆனா இந்த முறை கம்யூனிஸ்டும் இறங்கி காசு கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் காசு திமுக காரன் கொடுக்கும்போது இவன் கையை கட்டி நின்றுவான், அவ்வளவுதான் உஷாரா. ஆமா ஆமா. ஏன்னா கம்யூனிஸ்ட் காசு குத்துதுன்ற பேர் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. நீ என்னன்னா நீ தப்பு செய்ய, நம்ம வேடிக்கை பாத்துற துணை நின்னுக்கிற, அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாமே ஒரு கூட்டு கலவாணி தான் தம்பி. புரியுதா உங்களுக்கு? அது மொத்தமுமே மக்களுக்கான அரசியல் கிடையாது. நீங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா கடந்து போக மாட்டாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள நடக்கிற இவ்வளவு தவறுகளை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அலுவலகத்துல பட்டாசு வெடிச்சு இனிப்புகள் கொடுத்து மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்ட திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. என்னையா நடக்குது? போன வாரம் உங்க நிலைப்பாடுன்னா இந்த வாரம் உங்க நிலைப்பாடுனியா? என்னையா சிரிப்பேத்தின்னு இருக்கிறீங்க? ஆளாளுக்கு கொடுமையா இல்ல இது பாக்குறதுக்கு? அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பொதுவாகவே தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு துரோகின்னு தான் சொல்லணும். ஏன்னா இனப்படுகொலைக்கு துணை போனது, இனப்படுகொலையை துணை போனது திமுக, முன்னெடுத்து நடத்தினது காங்கிரஸ். ஆமா, துணை போனது காங்கிரஸ் இல்ல, அப்படி முன்ன நின்று நடத்தினது காங்கிரஸ். கூட நின்று எல்லாமே துணைக்கு நின்று கையை கட்டி வாய மூடி வேடிக்கை பார்த்து திமுக. அப்படிங்கிற பட்சத்துல திமுக காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த கூட்டணியை எப்படி தமிழர்கள் ஏத்துக்குவாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? தமிழர்கள் எப்படி ஏத்துக்குவாங்கன்னா, இப்ப எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல அவங்க எல்லாமே இப்ப வேதனைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஏன்னா விஜய் தனியா நிக்கிறாருன்றதுக்காக தான் இந்த ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவர் பின்னாடி எடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இவங்களுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பழைய மாதிரி அவங்க போட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான எல்லாரையும் அவர் எதிர்க்கிறாரு, சமரசனமா எதிர்க்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு போட்டதுதான். எந்த காலத்திலயும் யாருக்கிட்டையும் போயிட்டு சமரசம் பண்ண மாட்டாரு, கை கட்ட மாட்டாரு அப்படின்றது தான். ஆனா இப்ப பாருங்க எந்த மாதிரி சூழல்ல நிக்கிறாரு பாத்தீங்களா? நீங்க யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ, நீங்க யாரெல்லாம் ஊழல்வாதி, தீய சக்தி இப்படி எல்லாம் பேசுறீங்களோ, இன்னைக்கு அங்கதானே போய் ஒவ்வொரு அலுவலகமா போய் நின்னுக்கிறீங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியுது. இப்ப ஒவ்வொரு கட்சி அலுவலகமா, கட்சி தலைமையோட அலுவலகத்துக்கு நீங்க போய் உங்க ஆளுங்க போய் நிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க அதிகாரத்தை பார்க்கணும், எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்ப எந்த லெவலுக்கும் நான் இறங்குவேன், மக்கள் விரோதம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் போய் நின்று மேற்கொண்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை நான் கைப்பற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப
அப்ப இதுதான் விஜயோட முகம், உண்மை முகம் இதுதான். உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணு கேளுங்க. இப்ப யார் சொன்னது பொட்டி பொட்டியா காசு வாங்கிக்கின திமுக கூட காங்கிரஸ் இருக்குன்னு யார் சொன்னது? சொன்னது யாரு? விஜய் தானே. விஜய் அவர்களே சொன்னாரு. விஜய் தானே சொன்னாரு. பொட்டி பொட்டியா வாங்கிக்கின காங்கிரஸ் திமுக கூட இருக்குது, திமுக பொட்டி பொட்டியா கொடுக்கறத வாங்கிக்கின காங்கிரஸ் இருக்குது, அது தீய சக்தி இல்லையா? சரி, இப்ப நீங்க போய் காங்கிரஸ் கிட்ட நிக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு பொட்டி குத்தீங்க? நீங்க எவ்வளவு பொட்டி பேரம் பேசிக்கிறீங்க? அப்ப எது எது இப்ப நீங்க தூய சக்தினா எதை வச்சு தூய சக்தி? இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்க மக்களுக்கு எந்த நன்மை பண்ணுவீங்க? எப்படி நன்மை பண்ணுவீங்க? என் தொப்புள் கொடி உறவு கிட்டத்தட்ட 1.25 2 லட்சம் தமிழர்களை கொன்னு குவிச்ச கட்சி காங்கிரஸ், கொன்னு குவிச்ச கட்சி. உங்களுக்கு தெரியுமா தம்பி? தாவேக்காரன் நிறைய பேருக்கு இது தெரியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தாவேக்கால உள்ள நிறைய பேர் தொண்டர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு இது தெரியாது. ஏன்னா அவன் அரசியல் மயப்படுத்தல. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. அரசியல்னா என்னன்னு தெரியாது. விஜய் அந்த பிம்பம் இவ்வளவுதான் தெரியுமே தவிர மேற்கொண்டு அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம். இப்பதான் அவனுக்கு தெரியுது. உண்மையை சொல்ல போனா நம்ம தம்பிமார்கள் சில பேர் நம்ம கிட்டே சொல்றான், ஆனா ஏன் உண்மையான இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரிலாம் காணொலி இப்போ வருது, என்ன இந்த மாதிரிலாம் பல லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் தானே. அவன் கேட்கறான். அவனுக்கு புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு தெரியலங்க. அவனுக்கு அரசியல், அவனுக்கு எந்த ஒரு அரசியல் தெளிவும் இல்லை அவனுக்கு. அவன் விஜய் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஓட்டு போடுவான். பல பேர் அந்த விஜய்ன்ற ஒரு காரணத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லை, அரசியல் தெளிவு இல்லை. இப்ப அவன் பாக்குறான், ஐயோ இவ்வளவு தப்பு, இவ்வளவு கொடுமை பண்ணிக்கிறாங்களா இவங்க. நம்ம திமுக தானே தீய சக்தின்னு அண்ணன் பேசுனாரு, அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா காங்கிரஸ் இவ்வளவு கொடுமை பண்ணிக்குதா, நம்ம தொப்புள் கொடி உறவுகள் இவ்வளவு பேர் அவங்க கொண்டு கூச்சிடுறாங்களா அப்படின்றத இப்ப நம்ம போடுற காணொலிகளை பார்த்து அவன் பாக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவு காணொலி வரல, இப்பதானே வருது அப்படின்றான். ஏன்னா நம்ம அரசியல் மயப்படுத்தினவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அரசியல் மயப்படுத்தாத ஒருத்தருக்கு இப்ப தெரிய வைக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. எல்லாத்தையுமே காலம் கடந்து நீங்க தெரிஞ்சு பயன் இல்லையே. காலம் கடந்துருச்சு. நீங்க இதெல்லாம் முன்னாடியே ஒரு தலைவனுக்கு நீங்க ஓட்டு போடும் போது நீங்க எல்லாத்தையுமே நீங்க கணிச்சுக்கணும், முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு தலைவனுக்கு ஓட்டு போறோம்னா அவன் யாரு, இவன் பின்புலம் என்ன, இவன் யார் சப்போர்ட் பண்றா, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. முழுசா அந்த தலைவனை பத்தி ஒரு புரிதல் இருந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க ஓட்டு போடணும் தலைவனுக்கு. நீங்க எதுவுமே தெரியாம இப்ப காலம் கடந்ததுக்கு அப்புறமா ஐயோ தெரியாம போட்டேன்னா என்ன இவ்வளவு நடந்திருக்கேன்னா அவங்க கூட போயிட்டு அப்ப விஜய்க்கு தெரியாம போய் வைக்கிறாரான்னு கேக்குறான். நான் இதை எங்க போய் அச்சுக்கிறது? ஆனா விஜய்க்கு ஒருவேளை தெரியாம இருக்குமோனா, இவங்க நம்ம தமிழினத்தை கொன்னவனுங்க காங்கிரஸ்ன்னு அவருக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்றாங்க. ஒருவேளை இதுவும் தெரியாம இருக்குமோன்றான். இவங்க நான் என்ன பதில் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது, எப்படி அவனை அரசியல் மயப்படுத்துறது? உங்களுக்கு விஜய்க்கே தெரியுமா தெரியாதான் தெரியலையே, தலைவருக்கு தெரியுமா தெரியலையே, காங்கிரஸ் தான் இந்த மாதிரிலாம் லட்சம் பேர் கொண்டுக்கிறானுங்கன்றது தெரியுமா தெரியலையேன்னு ஒருத்தன் கேட்கிறான்னா அப்ப அவனோட அரசியல் அறிவை பாருங்க. எந்த அளவுக்கு அந்த அரசியல் அறிவு, அந்த தெளிவு இல்லாத ஒரு கூட்டம்ன்றது பாருங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல் பாருங்க. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல் பாருங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா கூட சரி, நீங்க எந்த பிரச்சனைக்கு தம்பி கூட நிற்பாரு? விஜய் எந்த பிரச்சனை கூட நிற்பாரு? சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, இப்ப ஆட்சி அதிகாரத்தை அவன் பங்கு கேட்பான். புரியுதா உங்களுக்கு? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கேட்பான். இப்ப ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்துட்டு நீங்க எந்த பிரச்சனைக்கு நாளைக்கு மக்கள் பக்கம் நிப்பீங்க? நாளைக்கு காவிரியில தண்ணி வேணும், கர்நாடகா சண்டை போடணும், போடுவீங்களா? காங்கிரஸ் வாங்கி கொடுக்குமா? சொல்லுங்க தம்பி. வாங்கி கொடுக்குமா? காங்கிரஸ்னால தானே நம்ம அந்த இதுவே இழந்தோம். கச்சத்தீவை யார் எடுத்து தார வந்தது? காங்கிரஸ் தான் தார வந்தது. நீட்டை உள்ள எடுத்துன்னு வந்தது யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% நாசக்கார வேலைகளுக்கு முதல்ல கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்துன்னு வந்தது யாரு? சொல்லுங்க. யாரு? நீங்க காங்கிரஸ் கூட வச்சுன்னு நீங்க யார்கிட்ட சண்டை போடுவீங்க? எப்படி நீங்க மாநிலத்துக்கான உரிமையை நீங்க பேசுவீங்க? உள்ள எல்லாத்தையும் நீங்க எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த நீட்டை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ, நீட்டை உள்ள கொண்டு வந்தது யாரு? நீங்க எதுவுமே பேச முடியாது தம்பி. நீங்க கையை கட்டி வாயை பத்தி வேடிக்கை பார்க்குற ஒரு சூழல் ஆயிடும். நாளைக்கு நீங்க அதை மீறி என்ன ஒண்ணு பண்ணீங்கன்னா ஆட்சி என்ன ஆகும்? கொடுத்த வாபஸ் வாங்கினா என்ன ஆகும்?
அப்ப எதுலையுமே நீங்க வந்து உங்களால நீங்க போய் மக்களுக்கு உண்மையாவோ நேர்மையாவோ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எப்படி ஆட்சி பண்ண போறீங்கன்றத நாங்க பார்க்க தானே போறோம். 6 மாசத்துல விஜய்க்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனும் கண்ணீர் விட்டு அழுவுல. நீங்க பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 6 மாசத்துல 6 மாசத்துல இது நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. தம்பி, ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு வருது பாத்தீங்களா? தாவேகா பிரமுகர்கள் என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? செய்தியில பாக்குறீங்களா? லைவ்ல ஓடுனது பாக்குறீங்களா? எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அட்டூழியம் நடக்குதுப்பா. ஒரே வாரம் தான். நீ அதிகாரத்துல உட்காந்துட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க. இது மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மக்களுக்கு இந்த தெளிவு எப்படி வரும்? 6 மாசத்துல மக்கள் கண்ணீர் விட்டு கதறானா இல்லையான்னு பாருங்க. 1000 ரூபாய் திமுக தரஞ்சில்ல ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல இருந்து அந்த 1000 ரூபாய் கட்சிதா? அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்களும் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல டைம் எடுத்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்களுக்கு 2 வருஷத்துக்கு மேலதான் அதை நடைமுறைக்கு எடுத்துன்னு வந்தாங்க திமுக. அதுவும் எல்லா மகளிருக்கும் கிடையாது. என்ன மகளிர்? தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி வாய்ந்த மகளிர். என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை, என் வீட்டு பெண்களை, உங்க வீட்டு பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை தகுதி வாய்ந்த பெண்கள்னு யார் முடிவெடுக்கிறது பாருங்க. யார் முடிவெடுத்து பாருங்க? தகுதி வாய்ந்த மகளிர். மொத்தம் தகுதி இல்லை. அப்ப ஆட்சி முடிய போற கட்டத்துல கடைசி 6 மாசத்துல எல்லா மகளிருக்கும் அது வந்து சேர்ந்ததுல 6 மாசத்துல. புரியுதா உங்களுக்கு? அது எப்பேற்பட்ட ஒரு திட்டுத்தனமான ஒரு இது அப்படின்றது. அப்ப இவர் எப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. அடுத்த மாசத்துல இருந்து 2500 ரூபாய் வந்துருமா? எல்லா மகளிருக்கும் அடுத்த மாசத்துல இருந்து 2500 ரூபாய் வந்துருமா? இவர் சொல்லியிருக்கிறது 60 வயதிற்கு உட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் 2500. அப்ப 60 தாண்டினா 3000. ஆமா, 60 தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு முதியோர் 3000. இப்ப இந்த காசை நீங்க அடுத்த மாசத்துல இருந்து தருவீங்களா, இல்ல 6 மாசம் கழிச்சு தருவீங்களா, இல்ல 1 வருஷம் கழிச்சு தருவீங்களா, இல்ல திமுக மாதிரி இப்ப 2 வருஷம் கழிச்சு இதை தொடங்குவீங்களா? இந்த திட்டத்தை சிலிண்டர் எப்ப வந்து தருவீங்க? அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுல எந்த மூலையில பஸ் ஏறினாலும் எந்த மூலையில வேணாலும் இறங்கிக்கலாம் பெண்கள். சாத்தியப்படும் எல்லா பஸ்லயுமே, அதாவது கவர்மெண்ட் பஸ் எல்லா பஸ்லயுமே தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு. சாத்தியப்படுமா? இன்னும் சொல்ல போனா பஸ் நிக்குமா? தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஏறக்குறைய மிகப்பெரிய நட்டத்துல போயிட்டு இருக்காரு. எல்லாமே நட்டத்துல தான் போகுது. பட்சத்துல இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டு முழுக்க இலவசங்கிறது வந்து அப்ப போக்குவரத்து துறையே இனிமே அரசு கையில இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு இது தம்பி. இன்னொன்னா அந்த பேருந்து நடத்துனர்களுக்கு, ஓட்டுநர்களுக்கு எல்லாம் எப்படி எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க காசு? எனக்கு சொல்லுங்க பதில். எங்க இருந்து நீங்க காசு எடுப்பீங்க? அப்ப நிறைய பேர் தெரியலப்பா. அவர் அரசாங்கத்தோட பணத்தை கொடுக்க மாட்டாரு. அவர் சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. அதுல இருந்து கொடுக்க போறாரு எங்களுக்கு எல்லாம் தாய்மாமன் சீரு. அதுல இருந்து தர போறாரு எங்களுக்கு ஒரு கும்பல் நம்பின்னு இருக்குது. நீ எப்படி புரிய வைப்ப? 10 லட்சம் கோடி இருக்குது. தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அவங்ககிட்ட? இருக்குதா? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறானே, அவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குதா? சொல்லுங்க. அது ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு திட்டத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களா, அறிவிச்சிருக்கீங்களா? இந்த தேர்தல் சமயங்கள்ல ஏறக்குறைய ரயில்வே துறையில ஏறக்குறைய 40,000த்திற்கும் மேற்பட்ட வேலைகளை மத்திய அரசு அப்படியே இது அந்த வேலை வாய்ப்பை எடுத்திருக்கு. வேலை வாய்ப்பே கிடையாது, அந்த காலி பணியிடங்களே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் என்னென்ன கொண்டு வர போறாங்களோ தெரியல. இதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்க போறாரோ தெரியல விஜய் அவர்கள். இன்னொன்னு காங்கிரஸ் கூட போய் நிற்கிறாரு. காங்கிரஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இன்னொன்னு காங்கிரஸ் தமிழர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, வடநாட்டுகளை ஓட ஓகே விட்டுருங்க, தமிழர்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது காங்கிரஸ் கூட போய் நிற்கிறாரு. இது எப்படி வந்து முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது துரோகத்தின் உச்சகட்டம் சொல்லுவாங்கல்ல, துரோகத்தின் உச்சகட்டம் சொல்லுவாங்கல்ல, இதுதான் அது. துரோகத்தோட உச்சகட்டம். தமிழ் அழிஞ்சது துரோகத்தால தான். தமிழ் அழிஞ்சது துரோகத்தால தான். இன்னொன்னு கவர்ச்சியால, மயக்கத்தால. திரை மயக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? மது மயக்கம் கூட போதை தெளிஞ்சதான் ஏந்துருவோம். கொஞ்ச நேரம் தான் போதையில இருப்போம்.
ஆனா திரை மயக்கம், உங்களுக்கு ஜாதி மத மயக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சாவர வரைக்கும் அது ரத்தத்திலே தான் ஊறி போய் கிடக்கும். அந்த மாதிரி திரை கவர்ச்சியில திரை மயக்கத்துல மாட்டின்னு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இனிமேட்டு தான் அவன் பார்க்கணும் காங்கிரஸ்னா யாரு அப்படின்னு அவன் தேடணும். நம்ம மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கு காங்கிரஸ் என்ன, எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் எதுக்கு தம்பி? நீ தமிழர்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது சொல்லு, ஒரு நல்லது சொல்லு காங்கிரஸ். தமிழர்களுக்கு செஞ்ச ஒரு நல்லது சொல்லு காங்கிரஸ். மொத்த நாசக்கார திட்டத்தை கொண்டு வந்தவன் காங்கிரஸ். அவனை கூட வச்சு நீ எப்படி நீ மக்களை காப்பாத்துவ? எப்படி காப்பாத்துவ? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? அதெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள் அவ்வளவு பைத்தியக்காரனா நீ நினைச்சுன்னு. நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் உனக்கு ஓட்டு போட்டவனா பைத்தியக்காரன் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் ஒரு அறிவானவனா இருந்தா, அவன் ஒரு தெளிவானவனா இருந்தா உனக்கு எதுக்கு ஓட்டு போட போறான்? அவன் ஒரு அறிவானவனா இருந்தா, தெளிவானவனா இருந்தா, அவன் நாட்டை பத்தியோ, நாட்டு மக்களை பத்தியோ, இந்த இயற்கையை பத்தியோ, இயற்கை வளத்தை பத்தியோ, இந்த மண்ணை பத்தியோ, அந்த மலையை பத்தியோ, அந்த மரத்தை பத்தியோ, இந்த ஆட்டை பத்தியோ, மாட்டை பத்தியோ, வாய் பேச முடியாத உயிரினங்களை பத்தியோ, இதை பத்தி சிந்திக்கிறவன் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? எதை பத்தியும் யோசிக்காம விஜய்ன்ற ஒரு முகம், விஜய் பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடுறாங்கல்ல, அப்புறம் எப்படி? சில பெண்கள் சொல்றாங்கல்ல, பல பெண்கள் கிடையாது, சில பெண்கள் சொல்றாங்கல்ல, நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், என் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம். தம்பி, அதாவது ஒருத்தனை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் மேல இருக்க தப்பு, என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம வீட்டுல ஒரு 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 புள்ள இருக்குது, ஒரு பொம்பளை புள்ள இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணோம்னா நம்ம எப்படி தேடுவோம் மாப்பிள்ளைய? எப்படி தேடுவோம்? ஒரு 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 குடிக்கிற பழக்கம் இல்லாத, ஒரு புகை பழக்கம் இல்லாத, வேற ஏதோ ஒரு வேற பெண்களோட எந்த ஒரு சவகாசம் இல்லாத, ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல வேலைக்கு போய் தன்னோட அப்பா அம்மாவுக்கும் மரியாதை கொடுத்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறாங்க, அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம தேடுவோம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம பண்ணும்போது. அப்ப நம்ம இந்த நாட்டுக்கானவனை நீ எப்படி தேடணும்? இந்த நாட்டுக்கானவனை நம்ம எப்படி தேடணும்? அவன் நல்லவன் தானா? அவன் தன்னோட குடும்பத்தை முதல்ல அவன் சரியா வச்சு காப்பாத்துறானா? தம்பி, நம்ம யாரையும் தனி மனித தாக்குதல்லாம் நம்ம பண்றது கிடையாது. இது தனி மனித தாக்குதலாம் ஆகாது. புரியுதுங்களா? இது கோர்ட்ல வந்துச்சு. புரியுதுங்களா? டைவர்ஸ் கோர்ட்ல வந்துச்சு. அப்ப இது தனி மனித தாக்குதல்ல வருது. இது நான் என்ன சொல்றேன்னா, தன்னோட குடும்பத்தை, நம்ம கேட்கிற கேள்வி அவ்வளவுதான், ரொம்ப சாதாரணமான சின்ன கேள்விதான், பெருசா. தன்னோட குடும்பத்தை, தன்னோட மனைவி மக்களை காப்பாத்தாத ஒரு தலைவன், ஒரு வீட்டுக்கு, தன் குடும்பத்துக்கு ஒரு 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 தலைவனா இருக்க முடியாத ஒரு தலைவன் எப்படி நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனா இருப்பான்றது இந்த மக்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது தம்பி? எதை சொல்லி நீங்க புரிய வைப்பீங்க இந்த மக்களுக்கு? அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, நீங்க பாருங்க, அலைபேசி எடுங்க, அலைபேசியில ஒவ்வொரு நீங்க இப்ப காணொலியெல்லாம் பாருங்க, எது செஞ்சாலும் அதை முட்டு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க அந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, விஜய் என்ன செஞ்சாலும் அதை முட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. தம்பி, ஒரு 1/4 நூற்றாண்டா ரத்தமும் சதையுமா வாழ்ந்து கூடவே இருந்த 2 பிள்ளைங்களை பெத்த, ஒரு 25 வருஷம் கூடவே வாழ்ந்த ஒரு மனைவியை ஒரு உங்க கட்சியை சேர்ந்தவன் அவருக்கு ஒரு அசிங்கமா பேசணும். அதை கண்டிச்சு நீங்க ஒரு அறிக்கை விட முடியல. உங்களுக்கு புரியுதா? அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட முடியல உங்களால. இது என்னோட குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்றி விடுறீங்க. அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீ பேசுற, நீ என்னன்னா பேசிட்டு போடா அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்றீங்க. இப்ப தன்னோட குடும்பத்தை பார்க்க முடியாதவன் நாட்டை கண்டிப்பா நல்லா பார்த்துக்க மாட்டான். என்னோட கருத்தை ஒண்ணுதான் தம்பி, தமிழ்நாடு அதர பாதாளத்துல சிக்கிக்கிச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒரு மோசமான ஒரு அயோக்கியம் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போராடி கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி மே 18க்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. வருகின்ற 18ஆம் தேதி மறைமலை நகரத்துல அவங்களுக்கு, அதாவது மே 18 இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்த தயாராகிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த ஒவ்வொரு தேர்தலாகவும் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே போணுச்சு. இந்த தேர்தல் விஜய் அலை ஒரு திரை கவர்ச்சியில நாம் தமிழர் கட்சியோட வாக்கு அப்படியே சரிஞ்சிருக்கு. இந்த கட்டத்துல இவங்க மன உறுதியோட இருக்காங்க அப்படின்னு சொல்றத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு இதுவாக தான் பாக்குறாங்க. இது எப்படி இருக்கும் இந்த மே 18 நிகழ்வு? ரொம்ப சிறப்பா இருக்கும் தம்பி.
சிறப்பா இருக்கும். இது வந்து எங்க எங்க மாவீரர்களை நினைவு கூற நாள். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான, ஒரு வலியான, ஒரு வேதனையான அப்படி ஒரு நாள். எங்க குடும்பத்துல ஒரு ஒரு துயரம் தோர்ந்த ஒரு இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு மன வலியோட அதை அதை அணுகுற நாள் அந்த நாள். எங்களுக்கு இந்த மே மாசமே, இந்த மாசம் ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து அந்த 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 நினைவுகள் தான் இருக்கும். எங்களுக்கு மே வந்துருச்சுனாலே, இந்த இந்த மாசம் வந்துருச்சுனாலே எங்களோட நினைவுகள் ஃபுல்லாவே எங்க மாவீரர்களை நினைவுகளை தான் இருக்கும். நாங்க போராளிகள் தம்பி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க போராளிகள், நாங்க மக்களுக்காக போராடிக்கிட்டே தான் இருப்போம். யார் போனாலும் எங்க அண்ணன் சொல்லுவார் பாத்தீங்களா, நீங்க மொத்த பேரும் போனாலும் இந்த செவுத்தை பார்த்து நான் ஒத்தையால நான் கத்தி கத்தி தான்டா சாவுவேன் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. நாங்க இப்ப இருக்கிற இந்த 19,73,500 சொச்சம் இந்த வாக்குகள், இந்த ஓட்டு ஒவ்வொன்றும் சீமான் எப்படியோ அப்படியே அப்படியே அதை உள்வாங்க. அவர் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி இது பண்ணுவார், அவர் நினைப்பு எப்படி இருக்குன்றத அப்படியே உள்வாங்கின இது. அதனால இங்க தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், கடைசியில ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி இருக்கும் கடைசி வரைக்கும். எங்க போராட்டம் போராடிக்கிட்டே இருப்போம். போராளிகளுக்கு தோல்வி வந்து அவங்கள வந்து ஒண்ணுமே பண்ணாது. புரியுதுங்களா? வெற்றி வரலாறு படிக்கலாம், ஆனா தோல்வி எங்களை எதுவுமே பண்ணாது. தோல்வியை கண்டு தோண்டி நிக்கிற ஆளுங்க கிடையாது. நீ எத்தனை வாட்டி வேணாலும் மக்கள் எங்களை தோக்கடிக்கிட்டோம். மீண்டும் 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 இதே மக்களுக்காக நாங்க போராடுவோம் தம்பி. இருக்கிறதுலே ஒரு பெரிய வழி ஒண்ணு இருக்கும். என்ன வழி தெரியுமா? யாருக்காக நீங்க போராடுறீங்களோ, யாருக்காக நீங்க எந்த மக்களுக்காக போராடுறீங்களோ, யாரோட உரிமைகளுக்காக போராடுறீங்களோ, யாரை தன்மானமா வாழ வைக்கணும், கையேந்த வைக்க கூடாது, அவங்கள பிச்சைக்காரங்களா மாத்தக்கூடாது. கையேந்தி பட்டு புடவைக்கும் சேலைக்கும் வேட்டிக்கும் அரிசிக்கும் ஒரு நாள் பொங்கல் வந்தா அங்க போய் வெள்ளத்துக்கும் கரும்புக்கும் உங்களை கையேந்தி பிச்சைக்காரங்களா வாழ வைக்காம, உங்களை தன்மானத்தோட சுயமரியாதையோட உங்களை வாழ வைக்கணும்னு போராடுறோம் பார்த்தீங்களா, அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்பட்டு, அந்த மக்களாலேயே நீங்க அசிங்கப்பட்டு, அந்த மக்களை அந்த அதே மக்கள் உங்களை வந்து எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இல்லாம உங்களை மதிக்காம, நீங்க செய்யற அந்த அந்த மக்களுக்கு நீங்க போராடுற போராட்டம் அவங்களுக்கு புரியாம ஒரு திரை கவர்ச்சி பின்னாடி இப்படி போகும்போது அதுதான் ஒரு வலியை உண்டாகும். ஆனா அந்த வலி கூட எங்களை வந்து இது பண்ணாது. எங்களை போராடாம எங்களை வந்து முடக்கிட அடைக்கிட அது வலி இருக்கும், உள்ள வலி இருக்கும். என்ன மக்களுக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த மக்களால் நீங்க விமர்சிக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நீங்க அப்ப அந்த வலி இருக்கும். அந்த வலியோட நாங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கோம். மக்களுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும், நாளைக்கு இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும், அவங்களுக்கு தூய்மையான குடிநீர், கட்டணம் இல்லாத கல்வி, கட்டணம் இல்லாத மருத்துவம் இது கிடைக்கிறதுக்காகவும் நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். மக்கள் ஒரு நாள் நம்பிதான் ஆகணும் தம்பி. விஜய் மேல இன்னைக்கு ஒரு அலை வீசுதுன்னு சொல்றீங்கல்ல, 6 மாசத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 6 மாசத்துல தெரிஞ்சிடும். இன்னைக்கே பாதி பேர் வருத்தப்படுறோம், ஏன்டா ஓட்டு போட்டோன்னு. மீதி இருக்க அத்தனை பேரும் இன்னும் 6 மாசத்துல கண்ணீர் விட்டு கதற நிலைமை உண்டாகும் தமிழ்நாட்டுக்கு. என்னைக்குமே தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல உண்மையும் நேர்மையும் உள்ள ஒரே ஆளு அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தலைவர் பிரபாகரனை ஏத்து அவர் வழியை பின்பற்றி எங்க அண்ணன் கையை பிடிச்சி நடக்கிற இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிக்க போகிறது. மக்கள் பார்க்க போறாங்க. நாளைக்கு தெரியும்ல, திரும்பவும் இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வரும்ன்றத மக்கள் பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம்ன்றத மக்கள் பார்ப்பாங்க. அந்த நேரத்துல யார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. யாரு சீமான் வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே மக்கள் சீமான் எங்க எங்க எங்கன்னு தேடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவங்க தேடலைன்னாலும் அந்த இடத்துல முதல் ஆளா வந்து நிக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அவரோட பிள்ளைங்க நாங்க தான், தம்பி தங்கச்சிங்க தான். புரியுதா உங்களுக்கு? வேற? ஓகே, மிக்க நன்றிண்ணா. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.